தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வதற்கான தேர்தல் அறிக்கையாக பாஜகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம், வேட்பாளர் நேர்காணல் மற்றும் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பாஜக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று தொடங்கியுள்ளது. இன்றும் நாளையும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணல் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டப்பேரவை தேர்தலுக்காக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், பிரகாஷ் ஜவடேகர் நேற்று சென்னை வந்தது அவரது துறை ரீதியாக பணிகளுக்காக மட்டுமே என்றும் தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்று ஏற்றத்தை உருவாக்கும் வகையில் இருக்கும் என்றும் அவர் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை நடைமுறைப்படுத்த முடியாத தேர்தல் அறிக்கையாக இருக்காது. நடைமுறைப்படுத்தக்கூடிய, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாக நிச்சயம் இருக்கும். தமிழகத்தை ஒரு மாற்றம் நிறைந்த தமிழகமாக, ஒரு ஏற்றம் கொண்ட தமிழகமாக மாற்றுவதற்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும். மத்திய அமைச்சர் வந்தது அவரது துறை சார்ந்த நிகழ்ச்சிக்குத்தான். துறை சார்ந்த நிகழ்ச்சிக்கு வந்ததால் தான் நான் கூட இந்த ஊரில் இல்லை, நான் திருப்பதி சென்று விட்டேன். அதனால் ஊடகங்களிலும் யூகங்களிலும் எந்தவித உண்மையும் இல்லை.